ஸ்ரீமுஷ்ணம் திருத்தல மாஹாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், புண்டரீக நகரில் அருகில் பூமியில் ஒரு புனித இடம் உள்ளது. ஸ்ரீ வைஷ்ணவர்களில் சிறந்தவரே, ஸ்ரீமுஷ்ணம் என்ற ஒரு பெரிய புனித ஸ்தலம் உள்ளது. மிகவும் புனிதமான அந்த புண்ணிய ஸ்தலத்தின் பெருமையை நான் இப்போது விவரிக்கிறேன். பூமியின் தலைவனான பன்றி வடிவம் எடுத்த கோவிந்தர் விளையாடும் இடம் அது. கேழல் முகம் கொண்ட இறைவன் மனித குலத்தின் தாயான பூமி தேவியை அழிவு பெருங்கடலில் மூழ்கியது. கேழல் முகம் கொண்ட கோவிந்தனால் உயர்த்தப்பட்ட அவள் இரக்கத்துடனும் மன்னிப்புடனும் கேட்டாள். பூமி தேவி கூறினாள், பௌதிக பெருங்கடலில் இருந்து நாம் எவ்வாறு மீட்பது? உயிர்களின் மீது கருணையுள்ள இறைவனே, பரிகாரம் கூறுங்கள். இறைவன் கூறினார், என்னை எப்போதும் கிருஷ்ணன் 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 என்று நினைவு செய்பவன் தாமரை தண்ணீரில் உடைவது போல நான் உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்றுகிறேன். மரண நேரத்திலும் கூட என் பக்தர்கள் நெருங்கிய மரணத்திலிருந்து துண்டிக்கப்படுவார்கள். என் வடிவத்தை காட்டி என் பெயரை நினைவூட்டுகிறேன். என் உண்மையை கூறி உன்னை இறுதி இலக்குக்கு அழைத்துச் செல்வேன். நான் மட்டும் வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்துள்ளேன். நான் பூமியில் அங்கும் இங்கும் ஒரு பெரிய வயல் வெளியில் வாழ்கிறேன். வழிபாட்டின் அவதார வடிவில் மனிதர்களின் கண்களுக்கு தெரியும். முதல் நிறம் பாவங்களை அளிக்கும் விமானம் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீமுஷ்ணம், வெங்கடாத்ரி மற்றும் சாலக்கிராமம் மற்றும் நைமிசா. நான் தோத்தாத்ரி மற்றும் புஷ்கரம், நர நாராயணரின் சந்நியாசம் ஆகியவற்றையும் பார்வையிட்டேன். பூமியில் என்னின் சுய ரூபமான 8 வடிவங்கள் உள்ளன. அதை பார்ப்பவர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி விடுதலை பெறுகிறார்கள். இவ்வுலகில் துயரங்களால் திகைத்து நிற்கும் மனிதர்களுக்கு நான் உண்மையில் விடுதலை அளிப்பவன். பூதேவி கூறினார், சுயமாக வெளிப்படுத்தப்பட்ட அனைத்து துறைகளிலும் சிறந்த துறை எது? தவறில்லாதவரே, எந்த துறையில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் மற்றும் வரங்களை வழங்குகிறீர்கள் என்று கூறுங்கள். பரமபுருஷ பகவான் கூறினார், ஸ்ரீமுஷ்ணம் எனப்படும் மகா புண்ணிய ஸ்தலம் எனக்கு மிகவும் பிரியமானது. உன்னோடும் உன் அழகோடும் ஒன்றுபட்டு நான் அங்கே வசிப்பேன். நீ அழிவு பெருங்கடலில் மூழ்கியிருக்கும் போது உன்னதமான செல்வத்தை நான் இழக்கிறேன். இதனாலேயே இந்த புனித ஸ்தலம் ஸ்ரீமுஷ்ணம் என்று அழைக்கப்படுகிறது. அழிவு பெருங்கடலில் மூழ்கி கிடக்கும் உன்னை மான் கண்ணுடைய இறைவன் ஆட்கொள்ள விரும்புகிறான். அவன் வரும்போது நான் அவனை கொன்று உன்னுடைய உன்னதமான செல்வத்தை பறிப்பேன். பூமி தேவியின் கேழல் திருமுகம் கொண்ட சுவாமியே, நான் தினசரி ஏரிக்கரையில் வசிக்கிறேன். அழகானவளே, பீச்ச மரத்தின் வேரில் நான் எப்போதும் மகிழ்ச்சி அடைகிறேன். தற்செயலாக கூட நான் அவரை அங்கே பார்த்தேன். இவ்வுலக ஆசைகளிலிருந்து விடுபட்டவர்கள் என் இருப்பிடத்திற்கு வருகிறார்கள். தற்செயலாக கூட நான் அங்கு அவரை ஒரு அற்புதமான பார்வை கிடைத்தது. இவ்வுலக ஆசைகளிலிருந்து விடுபட்டவர்கள் என் இருப்பிடத்திற்கு வருகிறார்கள். ஜில்லிகாவன் என்று அழைக்கப்படும் உலகின் மிகப்பெரிய காடு இது. நான் அங்கு ஸ்வேதனா நதிக்கரையில் வாழ்கிறேன். வரங்களை அள்ளித்தரும் கலியுகத்தில் நித்திய ஏரியின் கரையில் நான் எப்போதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கேழல் திருமுகம் கொண்டு, அதாவது பன்றியின் வடிவம் கொண்டு பக்தர்களுக்கு விரும்பிய பலன்களை வழங்குகிறார். இவ்வாறாக இறைவனின் வார்த்தைகளை கேட்டு அவர் மன்னிப்பாளராகவும் சகிப்பு தன்மையுடனும் இருந்தார். எல்லா உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஆசையில் அனைத்து உயிரினங்களுக்கும் பூமி அனைத்திலும் இருப்பிடமாக மாறியது. பாகவதர்கள் கூறினார்கள், ஜல்லிகவனின் பழக்கம் எப்படி வந்தது? எப்படி அதை கூற முடியும்? அந்த ஜில்லிகா என்பவர் யார் என்பதை கூறுங்கள். ஸ்ரீ சத்குரு கூறினார், ஹிரண்யாக்ஷனுக்கு ஜில்லிகா என்ற மகள் இருந்தாள். அவள் இங்கு ஸ்வேத நதிக்கரையில் கடுமையான துறவரம் செய்தார். பிரபஞ்சத்தின் பாட்டனாரான பிரம்மதேவர் அவளது துறவரத்தில் மகிழ்ச்சி அடைந்தார். இரக்கத்தால் அவர்களுக்கு தன் பார்வையை தந்து விரும்பிய வரத்தை அளித்தார். பொறுமையும் தெய்வ பலமும் கொண்ட ஒரு மகளை கேட்டாள் அவள். அவ்வாறே விதியும் தாண்டகா என்ற சிறந்த மகனை பெற்றெடுத்தாள்.
தாண்டகா எப்பொழுதும் தண்டகா வனத்தில் சுதந்திரமாக சுற்றி திரிந்தான். இரக்கமின்றி பயங்கரமான அரக்கன் முனிவர்களை விழுங்கினான். அங்குள்ள முனிவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார்கள். அவர்கள் நித்திய கடவுளான ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் அடைக்கலம் புகுந்தனர். தண்டகனை கொன்ற பிறகு அவர் மீண்டும் பிராமணர்களின் செல்வத்தை கொடுத்தார். அதுதான் தண்டக வனத்தில் உள்ள அழகான வெப்பமும் சிறந்த வயலும். அப்போது வேதமறிந்த பிராமணர்கள் பன்றி முகம் கொண்ட பகவானை பார்க்க விரும்பினர். தினமும் ஏரிக்கரையில் வைணவ யாகம் நடத்தினார்கள். அப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணுவே மிக அழகாக தோன்றினார். தெய்வீக இறைவன் ஒரு பன்றியின் வடிவில் பூமியை துளைத்து உணர்ந்தார். அப்போது தேவர்கள் மலர் மழை பொழிந்து இறைவனை போற்றினர். முனிவர்கள் நித்தியமான பகவானை வழிபட்டனர். கேளல் திருமுகம் கொண்ட அதிர்ஷ்ட தெய்வம் மற்றும் பூமியுடன் வரங்களை வழங்குபவர் ஸ்ரீஹரி. அழகான வெப்ப வயல்களின் இருப்பிடத்தை கண்டு இறந்தவர்கள் துன்பப்படுவதில்லை. கேளல் திருமுகம் கொண்ட பகவான் அனைவரையும் வாழ்விக்கிறார். ஸ்ரீமுஷ்ணம் திருத்தல மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.